ஸ்டூடெண்ட்ஸ் 10th மேத்ஸ்லாம் டிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியியலும் நிகழ்தகவும் அது நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம 10th மேத்ஸ்ல ரிவிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி புள்ளியியலும் நிகழ்தகவும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். 2 மார்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த கிளாஸ்லயும் அது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது இல்லையா? ஸோ அதுதான் இப்ப நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது பார்த்திடலாம். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நரியானது நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ஓகேவா? சோ அததான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகே. சோ நரி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நரி என்ன வந்து வேலை எல்லாம் பார்க்கும், எவ்வளவு நல்ல வேலை எல்லாம் பார்க்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து நரி நரி மாதிரி வந்து ஒரு வேலையை பண்ணாத, நரி மாதிரி செயல்படாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த ப்ராவர்ப்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? சோ அது எதுக்காக அப்படி சொன்னாங்க, ஆனா அந்த நரி கிட்ட இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைச்சது, நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறது தான் இங்க நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நான் சொல்ல போறேன். சோ இது எல்லாருமே வந்து நமக்கு எப்படி சொல்றது, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரிஸ் கேக்குறீங்க. கேக்குறதுல ஏதாவது ஒரு ஏதோ அதுல வந்து 100% அப்படியே எடுத்துக்கலன்னா கூட ஒரு 5% அதுவும் ஒரு ஒரு ஸ்டோரியில இருந்தும் நீங்க வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்ல அதை எங்கேயாவது வந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஏன்னா வந்து நமக்கு இன்னும் வந்து எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்க்கு இன்னைக்கு 20 டேஸ் இருக்கு. ஸோ 20 டேஸ்க்குள்ள நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒரு ரீகேப் பார்க்கணும். ஸோ அதுக்கும் நமக்கு டைம் வேணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ரெஃப்ரெஷிங் டைம் மாதிரி. ஓகேவா? ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருக்காரு. காட்டுக்குள்ள போறாரு. அந்த காட்டுல வந்து வேடனோட பொறியில ஆல்ரெடி சிக்கிடுச்சு ஒரு நரி. அது தன்னோட முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த முன்னங்கால் ரெண்டுமே இழந்துருச்சு. நடக்கவே முடியல அந்த நரியால. சோ அது ஒரு மரத்துக்கு அடியிலேயே படுத்திருக்கு. சோ முடங்கி போயிடுச்சு அந்த நரி. ஆனா நல்லா வந்து கொழு கொழுன்னு இருக்கு. சோ இத கவனிச்ச அந்த சன்னியாசியால நம்பவே முடியல. ஏன்னா நரி வந்து குள்ளநரித்தன வேலைதான் நிறைய பார்க்கும். இது எப்படி வந்து இப்படி முடங்கி இருக்கு அப்படின்னு. சோ இத பத்தி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு சிங்கம் வந்து அது சிங்கம் தனியா வேட்டையாடின மிருகத்தோட மாமிசத்தை எடுத்துட்டு வந்து நரிக்கு முன்னாடி போடுறது. நரியும் நல்லா அதை சாப்பிடுது. சோ சன்னியாசியால அவரோட கண்ணை அவருக்கே நம்ப முடியல. ஊனமுற்று முடங்கி போயிருக்க அந்த நரி அது உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே அதுக்கு உணவு தேடி வருது அப்படின்னா இது ஒரு தெய்வீக பாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி வந்து, ஏன் எனக்கு வந்து உணவு தானா கிடைக்காது, நரிக்கு சிங்கம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குதுன்னா அப்ப எனக்கும் அதே மாதிரி வந்து ஏதாவது வந்து நடக்கும், இது ஒரு தெய்வீக பாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசுல நினைக்கிறாரு. அப்ப இனி நானும் இனிமே ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ண போறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு இடமா மூவ் ஆகுறாரு. அப்ப வந்து இல்ல, இனிமே நானும் ஒரே நரிக்கே சிங்கம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு யாராவது ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டானா, நானும் இனிமே ஒரே இடத்துல உட்காந்துதான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே இடத்துல உட்காந்துடுறாரு. அந்த சன்னியாசி வந்து 3 நாள் முடிஞ்சது, 4 நாள் முடிஞ்சது, 5 நாள் முடிஞ்சது. அவருக்கு ஒண்ணும் கிடைக்கல, தண்ணி கூட கிடைக்கல. சோ அவரால் தியானம் பண்ண முடியல. மெடிடேஷன் பண்ண முடியாம வயித்தை பிடிச்சிட்டு ரொம்ப துடிக்கிறாரு. அப்போ அந்த வழியா வந்து ஒரு யோகி போறாரு. சோ இது எல்லாமே வந்து அந்த யோகி கிட்ட சன்னியாசி சொல்றாரு. அப்ப இது ஒரு தெய்வீகத்தோட நியூஸ் தானே, செய்தி தானே, எனக்கு மட்டும் ஏன் வந்து உணவு தானா கிடைக்கல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த யோகி என்ன சொல்றாருன்னா, இது நிச்சயமா கடவுளோட செய்தி தான். ஆனா நீ ஏன் இந்த ஊனமுற்ற நரி மாதிரி வந்து இருக்கணும்னு நீ நினைக்கிற, தாராளமா இருக்கிற அந்த சிங்கத்தை மாதிரி நீ நடந்துக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணலாமே. சோ நம்ம சிங்கமா அதாவது
சிங்கம் வந்து நரிக்கு உடம்புல பிரச்சனை, ரெண்டு காலும் இல்ல, அந்த ரெண்டு காலை இழந்துருச்சுங்கிறதுனாலதான் நரிக்கு அந்த சிங்கம் வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் சன்னியாசிக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே நல்லாதான் இருக்கு, ரெண்டு கை ரெண்டு கால், நம்மளுடைய உடம்பு எல்லாமே நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவர் வந்து நிறைய மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி கேக்குறாரு. சோ நாம எப்பவுமே சிங்கமா இருக்கிறத விட நிறையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஆசைப்படுறோம். தானா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா அப்படி கிடைக்காது. சிங்கத்தை மாதிரி இருந்தாதான் வாழ்க்கையோட அர்த்தம் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சிங்கம் வந்து நரி வந்து தன்னோட காலை இழந்ததுனால சிங்கம் நரிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா இதே மாதிரி இது வந்து எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு, நான் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து 500 அவுட் ஆஃப் 495 வாங்கிடுவேன், எனக்கு கடவுள் வந்து கனவுல சொல்லிட்டாருன்னா, நம்ம எழுதினாதான் நம்ம படிச்சாதான் அங்க மார்க் வரும். சும்மா கடவுள் வந்து கனவுல சொல்லிட்டாரு எனக்கு வந்துரும்னு சொல்லிட்டு இந்த சன்னியாசி பண்ண மாதிரி நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா என்ன ஆகும்? எதுவுமே கிடைக்காது. அப்புறம் பாஸ் ஆகிறதுக்கே நம்ம தான் திண்டாடணும். சோ அதனால இருக்கிற இந்த 20 நாளை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குறதுக்கான வழியே என்ன இருக்கோ அதை தான் நம்ம தேடணுமே தவிர தேவையில்லாம கனவு கண்டுட்டே உட்காந்து இமேஜினேஷன் லைஃப்ல வாழக்கூடாது. ஓகேவா? சோ இருக்கிற டைமை என்னத்துக்கு யூட்டிலைஸ் பண்றோம்? 20 டேஸ், 20 டேஸ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆன் யுவர் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் மார்க்ஸ். ஓகே, எனக்கு வந்து 490 வாங்கணும், 495 வாங்கணும், 500 அவுட் ஆஃப் 500 வாங்கணும் அப்படிங்கிறது நீங்க எய்ம் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நீங்க எஃபர்ட் போட்டாதான் உங்களுக்கு அங்க வந்து அவுட்புட் கிடைக்கும். எஃபர்ட்டே போடாம எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஓகே, சோ இப்ப நம்ம வந்து ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓ, 5வது லெசன், சரி 8வது லெசனும் பார்க்கலாம். அப்புறம் 7, 6, 5 அப்படியே முன்னாடி முன்னாடி வந்துடலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டின் நான் ரீட் பண்றேன், கேளுங்க. The consumption of number of guava and orange on a particular week by a family are given below. Which fruit is consistently consumed by the family? So அதாவது கொய்யா பழமும் ஆரஞ்சு பழமும் ஒரு வாரத்துல ஒரு அந்த ஃபேமிலியில எவ்வளவு யூஸ் பண்றாங்கிறது 7 நாள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ கவுண்ட் மட்டும் நான் எழுதுறேன் இங்க. குவாஸ், ஆரஞ்சஸ், 3, 1, 5, 3, 6, 7, 4, 9, 3, 2, 5, 6, 4, 2. Which fruit is consistently consumed by the family அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் கோவா அண்ட் ஆரஞ்சஸ் ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டோடைய சிவியும் கம்பேர் பண்ணி எதனுடைய கன்சிஸ்டன்சி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இதை மட்டும் டெலீட் பண்ணிடுறேன். கன்சிஸ்டன்சி தானே கேட்டிருக்காங்க, அதனாலதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் we find coefficient of variation for guavas and oranges separately. ரெண்டுத்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும், செப்பரேட்லி. சோ நம்பர் ஆஃப் கோவாஸ் வந்து ஃபார் 7 days இல்லையா? சோ நம்பர் ஆஃப் கோவாஸ் n is equal to 7.
சோ கோவா வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க, 7 நாளைக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். xi என்ன, xi ஸ்கொயர்ட் என்ன. சோ 3, 5, 6, 4, 3, 5, 4. ஓகேவா? இதான் 7. இதனுடைய அடிஷன்லாம் அங்க மேல போடுறோம். xi ஸ்கொயர்டு 9, 25, 36, 16, 9, 25, 16. சோ சம்மேஷன் மீன் வந்து எக்ஸ் ஒன் த ஹோல் பார். இது வந்து கோவா வந்து எக்ஸ் ஒன்னும் ஆரஞ்சு வந்து எக்ஸ் டூனும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ சிக்மா ஒன்னுடைய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation xi square divided by n minus summation xi by n the whole square. Sigma 1 இல்லையா? So sigma 1 is equal to square root of summation xi squared இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 136 divided by n minus 30 divided by 7 the whole squared. Sigma 1 is equal to 136 divided by 7, 19.4 minus 30 squared வந்து 900, 7 squared வந்து 49. So 900 divided by 49 போட்டீங்கன்னா 18.37 அப்படின்னு வரும். 18. So இப்போ 19.43 இருந்து 18.37, 18.40 எக்ஸாக்டா வரும். எக்ஸாக்ட் கால்குலேஷன் போட்டோம்னா 18.40 லெஸ் பண்ணீங்கன்னா சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19.43 இருந்து 1.01 வரும். என்ன இதுல இருந்து இதை லெஸ் பண்ணீங்கன்னா சோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார் கோவா. கோவா சோ இதே மாதிரி தான் ஆரஞ்சஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆரஞ்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க ஹோம் ஒர்க்கா. ஆரஞ்சஸ் உடைய வேல்யூ நான் திருப்பியும் கொடுக்குறேன். GUAVAS. ஓகேவா? சோ CV1 is equal to sigma 1 divided by x1 into 100%. சோ இங்க நம்ம வந்து எக்ஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கல இல்லையா? எக்ஸ் பார் வந்து summation x divided by n 30 divided by 7. Summation x வந்து 30 யா? So 30 divided by 7 வந்து x bar வந்து x1 bar is equal to 4.29 அப்படின்னு வரும். 136 by 7 minus 30 divided by 7 அது வந்து 900 divided by 49. So இது வந்து summation xi by n. So இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப்
1.01. 1.01 square root of 1.01 is 1.01. So இப்போ இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா 1.01 divided by 4.29 into 100 இல்லையா குவாவுடைய coefficient of variationக்கு. So 1.01 divided by 4.29 நீங்க வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. 4.2 4.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். So 100 divided by 4.29 போட்டோம் அப்படின்னா 23.31 4.5 வச்சு போட்டீங்கன்னா 22.5 வரும் 23.39. So 23.39 into 1.01 is 23.31 தான். இது coefficient of variation for Goa. இதே மாதிரி சேம் இந்த நம்பர் மட்டும்தான் மாறும். ஆரஞ்சஸ்க்கு நம்பர் சொல்லிடுறேன். 35643454 sorry 1379262 1379362 ஆரஞ்சஸ் சரியா. சோ ஆரஞ்சஸ் உடைய வேல்யூஸ வந்து சொல்லிட்டேன். அதை வச்சு சேம் ஃபார்முலால போட்டுட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனும் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு சிவியையும் கம்பேர் பண்ணி சிவி மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ரெண்டையும் கம்பாரிசன் பண்ணி எதுக்கு மோர் கன்சிஸ்டன்ட்னு நீங்க ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் சரியா. சோ நான் கொஸ்டின் கொடுத்துட்டேன். இது நீங்க ஒரு பார்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அனதர் பார்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க பண்ணி பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு வந்து 5 மார்க் பிராக்டிஸ் ஆகும். இந்த மாதிரி தான் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க கம்பல்சரியா ஓகேவா. சோ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில எல்லா மாடல்லையும் ஒரு 5 மார்க் நம்ம வந்து டச் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட் அஸ்யூம் டு மீன் மெத்தட் டைரக்ட் மெத்தடு அதுக்கப்புறம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்து கேட்கறது. ஸோ எல்லா மாடல்லையுமே நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து டச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா 7th சாப்டர் மென்சுரேஷன் அதுலயும் எல்லா மாடல்லையும் 2 மார்க் 5 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கேட்டது. கொஸ்டின் ரீட் பண்றேன். இது வந்து 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. The volume of a solid right circular cone. Volume of the cone. இது given. நான் கொஸ்டின் ரீட் பண்ணவே கொடுத்ததை எழுதிக்கிறேன். 11,088 centimeter cube. The volume of a solid right circular cone is 11,088 centimeter cube. If its height is 24 centimeter, then find the radius of the cone அப்படின்னு சொல்லிருக்காங்க. So height கொடுத்துட்டாங்க இல்லையா. height is 24 centimeter. Find the radius of the cone. Let R and H be the radius and height of the cone. Respectively எழுதணும். So given கொடுத்துட்டாங்க. So volume of the coneக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா. 1/3 pi r squared h. 1/3 pi r squared h is equal to 11,088 சொல்லிட்டாங்க. So 1/3 22/7 is pi r squared தெரியாது. h என்ன கொடுத்திருக்காங்க 24 equal to 11,088.
3 3 3 24 இல்லையா? எல்லாத்தையுமே அந்த சைடு ஆர் ஸ்கொயர்டை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 11,088 இன்டூ 3/1 இன்டூ 7/22 இன்டூ 1/24. ஓகே, இப்படி எடுத்துட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3 இன்டூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர்ட் இன்டூ 24. ஸோ 3 3 3 8 24. எட்டாம் வாய்ப்பாடுல போடலாமா இத? டைரக்டா 8 1 8 8 1 8 பேலன்ஸ் வந்து 3 8 4 32 8 2 16 8 3 24 மீதி 6 8 8 64 மீதி 4 8 6 48 1386 வருது. 11,088 டிவைடட் பை 8 போட்டா 1386. சோ இப்ப திருப்பி இங்க என்ன இருக்கு கீழே? 22 இருக்கு பேலன்ஸ். சோ 1000 பேலன்ஸ் என்ன இருக்கு? 1386 இன்டூ 7/22 மட்டும் இருக்கு. சோ இது ரெண்டாம் வாய்ப்பாடுல 11 2 22 10 10 12 11 2 22 9 டூ டேபிள்ல 1386. இது 11 டேபிள்லயே போட்டுடலாம் டைரக்டா. 11 2 22 தானே? 1386 இன்டூ 7/22. 11 2 22 11 1 11 பேலன்ஸ் 1 அகெயின் 11 1 11 தான் வரும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இல்ல அகெயின் 11 இல்ல 11 1 11 பேலன்ஸ் 2 22 11 2 22 பேலன்ஸ் 6 11 6 66 126. திருப்பி இதை ரெண்டால கேன்சல் பண்ணுங்க. 2 2 6 2 12 3 2 6. சோ இப்ப என்ன இருக்கு? 63 இன்டூ 7 இருக்கா? 63 இன்டூ 7 ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 441. So R is equal to square root of 441 is 21 centimeter. ஓகே, கேன்சலேஷன் திருப்பியும் சொல்லிருக்கீங்க. திருப்பியும் சொல்றேன். இதை டெலீட் பண்ணிடுறேன். ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். கேன்சலேஷன்ல ப்ரீஃபிக்ஸ் கரெக்டா தெரியும். ஆர் ஸ்கொயர்ட் இங்க வச்சுக்கிறோம். 11,088 into 7/22 into 3/1 into 1/24. சோ இங்க 3 1 3 8 24. சரியா? அப்ப இங்க பேலன்ஸ் ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 11,088 இன்டூ 7/22 இன்டூ 1/8 இருக்கு. சோ இது 8 1 8 இங்க 8 1 8 பேலன்ஸ் 3 8 3 24 பேலன்ஸ் 6 8 8 64 பேலன்ஸ் 4 8 6 48 1386. திருப்பி அடுத்த ஸ்டெப் வந்துருங்க. 1386 இன்டூ 7/22. இது வந்து 11ஆம் வாய்ப்பாடுல நான் டைரக்டா கேன்சல் பண்றேன். 11 11 11 2 22. இங்க 11 1 11 பேலன்ஸ் 2 இருக்கும். அப்ப இது 28 ஆகும். அப்ப 11 2 22 பேலன்ஸ் 6 இருக்கும். 11 6 66. அகைன் ரெண்டாம் வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 63. சோ ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 63 இன்டூ 7 441. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 இஸ் 21. So radius of the cone is radius of the cone is 21 centimeter. ஓகேவா? சோ அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
Next question. Find the number of spherical lead shot, each of diameter 6 centimeter, that can be made from a solid cuboid of lead having dimensions 24 into 22 into 12 centimeter. So, இப்ப என்னன்னா, அதாவது ஒரு கியூபாய்ட உருக்கி ஒரு ஸ்பெரிக்கல் ஷாட்ஸ் வந்து பண்றாங்க. எவ்வளவு வந்து நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் லீட் ஷாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்னா, வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் லீட் ஷாட் என்ன அப்படிங்கிறது போடணும். அதாவது நம்மளுடைய கண்டுபிடிக்க போற ஃபார்ம் வந்து ஸ்பெரிக்கல். சோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஸ்பியர், அதனுடைய ஃபார்முலா போட்டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து நமக்கு தெரிந்துவிடும். சோ வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷார்ட்னுடைய டயாமீட்டரும் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இருக்கிற ரேடியஸ் வந்து 6 டிவைடட் பை 2 இஸ் 3. சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது எழுதணும். diameter diameter of the சிக்ஸ் சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் dimensions of the cuboid is equal to 12. So இப்போ number of lead shots equal to volume of the cuboid divided by volume of a lead shot. So volume of the cuboid என்ன, L into B into H divided by 4 by 3 pi R cube equal to 24 22 12 divided by 4 by 3 into 22 by 7 into R cube is 3 cube. ஓகே, ஏன்னா ரேடியஸ் வந்து 3 சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். 24 into 22 into 12 into 7 into 3, அதாவது 22 by 7ங்கிறது மேல போகும்போது 7 by 22, 4 by 3 ஆனது மேல போகும்போது 3 by 4, இங்க கீழே 4 into 22 into 3 into 3 into 3. ஓகே, இந்த 3 கேன்சல், இந்த 22 இந்த 22 கேன்சல், இந்த 4 8 times of 24 cancel, 3 ones are 3, 3 fours are 12. அவ்வளவுதான். வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? 7 8 7 56, இது ஒரு 4 8 4, 8 into 4 into 7 divided by 3 இருக்கு இல்லையா. 8 7 56, 56 into 4 divided by 3, 224 divided by 3.
12, 7, 3, 4, 22, 3, 3, 3. 4 வந்து தப்பா கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 22, 22 கேன்சல். இந்த மூணு கேன்சல். இந்த 3 3 3 4 12 4 4 4 1 4. சோ 3 3 3 8 24. சோ இப்போ 8 7 56. சோ இந்த இடத்துல எங்க ஒரு இடத்துல இந்த 4 கேன்சல் பண்ணதுல மிஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இன்னொரு தடவை இந்த கேன்சலேஷன் சொல்றேன் போடுறேன் பாருங்க. சோ நம்ம ஒரே ஒரு இடத்துல ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா கூட மொத்த ப்ராப்ளமுமே தப்பாயிடும். 24 இன்டூ 22 இன்டூ 12 இன்டூ 3 இன்டூ 7 டிவைடட் பை 4 22 3 3 3. சரியா? இப்போ 3 3 கேன்சல். 22 22 கேன்சல். 3 3 3 8 24. 4 4 4 3 12. 3 1 3 3 1 3. பேலன்ஸ் இருக்கிறது 8 இன்டூ 7 which is equal to 56. 56 spherical shots. 56 spherical shot. 56 spherical shot. ஓகேவா? சோ கேன்சல் பண்றதுல கால்குலேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு சுத்தமாவே எல்லாமே தப்பாயிடும். சோ அதுல மட்டும் வந்து கேன்சலேஷன்ல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து லாஸ்ட் டூ கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 5 மார்க் எல்லா மாடலையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மென்சுரேஷன்ல வந்து இன்னைக்கு கிளாஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு 2 மார்க்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 2 மார்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் எல்லா மாடல்லையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 5 மார்க்ஸும் இருக்கு. ஒரு 4 5 5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இதுலயும் நம்ம வந்து ஸ்பியர் ஏரியா கவர் பண்ணணும், வால்யூம் கவர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்லயும் இதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம இதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஏன்னா இது 1 or 2 கிளாஸஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக் போகும். இது இப்ப நம்ம கிளாஸ்ல பாக்குறது எல்லாமே மோஸ்ட்லி நிறைய டைம் ஒரே கொஸ்டினை வந்து ஒரு 4 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இப்ப உங்களுக்கு கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.